ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் லைவ்ல சாண்ட்ரா பார்வதி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. பார்வதி சாண்ட்ரா கிட்ட மாட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா சாண்ட்ரா அவங்களுடைய விஷயத்த இது வரைக்கும் பார்வதி கிட்ட டீப்பா பேசினதே கிடையாது. எந்த விஷயம் சாண்ட்ராவை பத்தி பார்வதிக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இந்த வீட்டுல வந்தாங்க, பேசினாங்க, பண்ணாங்கன்னு தெரியும். ஆனா பார்வதியை பத்தி சாண்ட்ராக்கு எல்லாமே தெரியும். ஏன்னாக்கா பார்வதி கமருதீன் விஷயம் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். சாண்ட்ரா என்ன பண்றாங்க தெரியுங்களா? சைட் பை சைடு சைலண்டா பார்வதிக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரியே பேசிட்டு கமருதீனையும் பார்வதியும் என்னென்ன பண்ணாங்களோ அதை ஓப்பனா ஃப்ரேம் பண்றாங்க. நீங்க ரெண்டு பேர் கட்டிப்பிடிச்சி படுத்திருந்தீங்க, ரெண்டு பேர் கட்டுப்பிடிச்சிக்கினீங்க, ரெண்டு பேர் உருண்டு விளையாடிட்டு இருந்தீங்க, ரெண்டு பேர் அந்த பெட்ல படுத்திருந்தீங்க, இப்படின்ட்டு பார்வதியும் கமருதீனும் சேர்த்து ஃப்ரேம் பண்ணி பேசிடுறாங்க. அது பார்வதிக்கிட்டே சொல்றாங்க. பார்வதி என்ன பண்றாங்க, ஆமா ஆமா அவன் அப்படிதான் பேசுறான், அவன் அப்படிதான் பேசுறான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா என்ன கான்செப்ட்ல பேசுறான்னு கூட தெரியாம பார்வதி என்ன பண்றாங்க, அதை ஆமோதிக்கிறாங்க. ஆமா ஆமா கமருதீன் மேல இருக்கிற கோபத்துல சாண்ட்ரா எது சொன்னாலுமே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்கு சொல்றாங்க இவங்க, சாண்ட்ரா எதுக்கு சொல்றாங்க, சாண்ட்ரா கேம் விளையாடுறாங்களா அப்படின்ற யோசனை கூட இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல்லு சாண்ட்ராவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி ஏன் இவ்வளவு ஃபுல்லா நம்ப ஆரம்பிச்சாங்கன்னு நான் என்ன சொல்றேன்னாக்கா, காலையில ஒரு டாஸ்க் வச்சாங்க இல்லையா, 6 பிஆர் டீம் வச்சுன்னு இந்த வீட்டுல எதுவுமே பண்ணாம இவ்வளவு தூரத்துக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு டாஸ்க் பிக் பாஸ் வச்சாங்க இல்லையா. அப்போ பார்வதி சாண்ட்ராவை பத்தி பெருமையா பேசுவாங்க. இந்த வீட்டில் அவங்க 2 பசங்களோட அந்த தாய்மையை பற்றியும், அவங்க 2 பசங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆயிருந்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததை பற்றிலாம் பெருமையாக பேசிக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, பார்வதி சாண்ட்ராவை இவ்வளோ புகழ்ந்து பேச என்ன காரணம்னு எனக்கு தெரியல. தாமரையெல்லாம் ஒரு நாடக டான்ஸரு, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அப்புறமா அல்டிமேட்ல ஒரு ரெக்கார்ட் பண்ணி யாருமே பண்ணாத ரெக்கார்ட்லாம் பண்ணி இப்போ ஒரு நாடகத்துல நடிச்சு அடுத்த லெவலுக்கு அவங்க முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்டவங்க எக்ஸாம்பிள் இருக்கும்போது தாய்மைக்கு பெருமையானவங்க ஏங்க, அவங்க குழந்தைக்கு அவங்கவுங்க அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு தாங்க. அவங்க குழந்தை அவங்க அம்மா எல்லாம் பாண்டு உண்டு தானுங்க. அது எப்படிங்க பெருசாகிட முடியும்? என் குழந்தை பெருசு, நான் என் குழந்தைக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். அதெல்லாம் பெரிய விஷயமா? அதெல்லாம் கிடையாது. எல்லா தாய்மைக்கு இருக்கிற மரியாதைங்க, எல்லா தாய்மைக்கும் இருக்கிற ஒரு உணர்வுங்க. அதை என்ன இன்னைக்கு காலையில பெருசா பேசினாங்க பார்வதி. ஆனா சாண்டா செம கேம் விளையாடிட்டு இருக்காங்க பார்வதி கிட்டையும் கமருதீன் கிட்டையும். கமருதீனை பத்தி தப்பா பேசுறேன்ற பேர்ல சாண்ட்ரா என்ன பண்றாங்க, பார்வதி கிட்ட கமருதீனை பத்தி ஏற்றி விட்டுட்டே இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம கூட மீன் வெயில் என்ன பண்றாங்கன்னாக்கா, கமருதீனும் பார்வதியினை பண்ண சேட்டைகள்லாம் என்ன பண்றாங்க, அங்கங்க தூக்கி விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எப்போ இதை பார்வதி கண்டுபிடிச்சு பார்வதி கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிக்க போறான்னு தெரியல. இவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப செட் ஆயிடுச்சு. அதாவது விஷத்துக்கும் 2 விஷத்துக்கும் செட் ஆயிடுச்சு. +2 × +, 2 விஷம் +2 2 சேர்த்து ப்ளஸ் ஆயிடுச்சு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, நம்மளை பத்தி தான் பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாம சாண்ட்ரா பார்வதியை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பார்வதி இந்த விஷயத்துல பாராட்டியே ஆகணும். பார்வதி இந்த விஷயத்துல பாராட்டி அவனை ஒரு நேரத்துல கூட சாண்ட்ரா விட்டு கொடுக்காம தான் பேசுறாங்க. ரொம்ப நம்புறாங்க சாண்ட்ராவை. அந்த நம்பரை சாண்ட்ரா கை தறுக்காம ஓரளவுக்கு அந்த நட்புக்கு உண்மையா இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ண போறாங்க சாண்ட்ரா பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.